ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து ஒரு நெல்லிக்காய் சூப்பு, சூப்பரான ஒரு நெல்லிக்காய் சூப் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் முருங்கைக்கீரை சூப்பு. நெல்லிக்காய் வந்து இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணும், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு, ஏலக்காய், பட்டை போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இடித்து வச்ச வெங்காயம், இடித்து வச்ச சின்ன வெங்காயம் போடுறப்ப தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெல்லிக்காய் எல்லாமே வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இஞ்சி நமக்கு இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூப் தான் இது. சாதாரணமாக ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் இந்த நெல்லிக்காய் சூப்பை வந்து சாப்பிட்லாம். நெல்லிக்காய் முருங்கைக்கீரை சூப் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டால் நார்மலாகவே உடம்பு வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. இங்கே பாருங்கள், இப்போ நான் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ இடித்து வச்ச நெல்லிக்காய், அது கூட வந்து கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் புதினா தழை போடுறேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இதில் நம்ம இப்போ மிளகு சீரகம் சேர்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், லைட்டாக 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இந்த நெல்லிக்காய் வந்து நல்லது உடம்புக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ், இந்த முருங்கைக்கீரை போட்டு சூப் வச்சு கொடுங்க, சளி பிடிக்காது. காலையில் சுட சுட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் சூப்பராக இருக்கும். நான் இந்த முருங்கைக்கீரையும் அலசி இதிலே போட்டுடுறேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், சோம்பு இல்லை, இந்த பேர் சோப்பு வாங்கிவா.